தாய்மார்களே, இனிய மணவிழா கண்டு அமர்ந்திருக்கக்கூடிய மணமக்களே, இந்த விழாவை ஏற்பாடு செய்த அவருடைய குழந்தைகள், பேரன் பேத்திகள், உற்றார் உறவுகள், அண்ணன் தம்பிகள், அக்கை தங்கைகள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு பேருக்கும் ஒரு போட்டி வச்சிருக்காங்க. 3 கேள்வி இருக்கு. நான் அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு பரிசும் இருக்குல்ல இருக்கு. இந்த பரிசு வச்சிருக்கிற நோக்கமே தயவு செஞ்சு எந்திரிச்சு போகாதீங்கன்னு அர்த்தம். அதனால பரிசுக்காக மட்டும் இல்லை, ஒரு நிகழ்ச்சி நிறைவுற நீங்க பொறுமையா இருக்கணுங்கிறது ஒரு அன்பான வேண்டுகோள். 8 பேர் பேசினாங்க. என்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் பட்டிமன்றத்தில் 8 பேச்சாளர்கள் பேசலாமான்ட்டு. 80 பேர் பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா கேள்வி ஞானம் அவ்வளவு சிறந்தது. ஐயா, உன் காது கேட்குமான்னு ஒரு பையன்கிட்ட கேட்டால் நல்லா கேட்கும்பேன். அப்படி கேட்கிற காது இல்லைன்றார் வள்ளுவர். சான்றோர்கள், அறிஞர்கள், மேதைகள் பேசுறதை கேட்டு யார் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்களோ, யார் தங்களுடைய உள்ளத்தை நேராக்கி கொள்ளுகிறார்களோ, சீராக்கி கொள்ளுகிறார்களோ, அவர்கள்தான் கேட்கின்ற காது துளையுடைய காடு உதே விடலாம். கேட்பினும் கேளா தகையவே, கேட்பினும் கேளா தகையவே, கேள்வியால் தோற்கப்படாத செவி. உன்னுடைய காதுகளிலே துளை இருப்பதாக நீ நம்பலாம், ஆனால் அது துளை இல்லை. சான்றோர் கருத்துரைகளை நீ வாங்கி உன் செவியின் வழியாக மனத்திலே நிரப்பிக் கொண்டாயானால் அப்போதுதான் உன்னுடைய காது கேட்கின்ற காது, தோற்கப்பட்ட காது என்பதை வள்ளுவ பேராசான் சொல்லுகிறார். அதனால இவர்கள் பேசியதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இவர்கள் பருவத்திலே நான் அப்படி பேசியிருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 15 வயது சிறுவனாக இருந்த காலத்திலிருந்தே வேலை பார்க்க போனால் ஆசிரியர் வேலை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். எனக்கு லேபர் பள்ளியிலே வேலை கொடுத்தவர்கள், நீங்கள் வேறு எந்த வேலைக்காவது போக ஆசைப்பட்டிருக்கிறீர்களா, ஏன் இந்த வேலைக்கு வருகிறீர்கள் என்று கேட்டார்கள். வேலைக்கு என்று சென்றால் ஆசிரியர் வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற உறுதிப்பாட்டில் இருக்கிறேன் என்று சொன்னேன். அவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். கேள்வி மேல் கேள்வி காட்டார்கள். குறுந்தொகை சொல்லு, கம்பராமாயணம் சொல்லு என்று 12 பேர் கேள்வி கேட்டார்கள். 9 பேர் நாங்கள் போயிருந்தோம். 9 பேரில் ஒருவனாக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு காரணம், நான் ஆசிரியனாக வேண்டும் என்று ஆசை இருந்ததுதான். அந்த ஆசையை முன்னிட்டு நான் பயணித்தது என்னை இங்கே அமர வைத்திருக்கிறது. என்னை நடுவராக பார்க்கின்றவர்கள் சிலர், ஆசிரியராக பார்க்கின்றவர்கள் பலர். ஆகையினாலே எனக்கு அதிலே பெருமிதம் உண்டு. என்றைக்கு வேணாலும் தாசில்தார் ரிட்டையர்ட் ஆன பிறகு தாசில்தார் போறார் வர்றார் என்று சொல்ல மாட்டார்கள். ஆசிரியரை பார்த்தால் எங்கள் ஆசிரியர் போகிறார், எங்கள் வாத்தியார் போகிறார், எங்கள் டீச்சர் போகிறாரு. இந்த மாதிரி வாழ்நாள் பூரா பெருமை அடையக்கூடிய ஒரு பணி இருக்குமானால் அது ஆசிரியர் பணி தான். அந்த ஆசிரியர் பணிக்கு இவர்கள் மரியாதை தருகிறார்கள். அதை சொல்லவர், அந்த ஆசிரியர் பணியை இவர்கள் போற்றுகிறார்கள். இவர்களிலே சிலர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். உங்களிலும் பலர் ஆசிரியராக இருக்கலாம். ரஷ்ய நாட்டிலே ஒரு முதல் ஆசிரியர்னு ஒரு புத்தகம் போட்டான். முதல் ஆசிரியர் என்று ஒரு சிறிய புத்தகம். அந்த புத்தகத்திலே என்ன தகவல் என்றால், ஒரு சிறிய லாந்தர் விளக்கு எடுத்துக்கொண்டு கடிதம் கொடுக்கின்றவன், போஸ்ட்மேன், கடிதம் கொடுக்கின்ற ஒருவன் தான் அந்த ஊருக்கே சுற்று வட்டாரத்திற்கு ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறான். தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறான். தகவல்களை எவன் கொண்டு சேர்க்கின்றானோ, எவன் அபூர்வமான செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து தருகிறானோ, தான் கேட்டவற்றையெல்லாம் சுவையாக பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுகிறானோ, அவனெல்லாம் ஆசிரியன் என்று ரஷ்ய நாவல் சொல்லிற்று. ஆகையினாலே ஆசிரியர் என்ற பெருமைக்குரிய அந்த பணியை இறைவன் எனக்கு தந்ததினாலே, இந்த வாய்ப்பை பெறுவதற்கு என் பெற்றோர் எனக்கு ஒத்துழைத்ததினாலே, இந்த மருத மரங்கள் நிறைந்திருந்தது என்று நம்முடைய தம்பி சொன்னார்.
இந்த கடம்ப வனத்திற்கு மருதவனம் என்றும் பெயர் இருக்கிறது என்று சொன்னார். தெரிந்தோ தெரியாமலோ என் மூத்தவருக்கு எங்கள் அம்மா அப்பா இட்ட பெயர் மருது. மருது என்ற பெயர் இட்டிருந்தார்கள். அவர் இப்போது இல்லை. அதனால ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கோயில்லையும் தல விருட்சம் இருக்கும். திருநள்ளாறு போனீங்கன்னாக்க அங்கே தருப்பை புல் தான் தல விருட்சம். தருப்பை புல். தருப்பை புல்லுக்கு விஸ்வாமித்திரம் என்று பெயர், தூப்புல் என்று பெயர். தூய புல் என்று அர்த்தம். புல் வகைகளிலேயே தூயது, மின்சாரத்தை கடத்தக்கூடியது, வானகத்தினுடைய ஆற்றலை கொணர்வது அந்த விஸ்வாமித்திரம் என்று சொல்லக்கூடிய தருப்பை புல். அந்த தருப்பை புல் தான் திருநள்ளாற்றிலே தலவிருட்சமாக வைத்திருக்கிறார். விருட்சம்னா மரம், ஆனால் அந்த புல்லையே அங்கே மரமாக வைத்திருக்கிறார். அமெரிக்காவிலே பல கோள்களை ஆராய்ச்சி செய்த போது ஷாட்டன் என்று சொல்லக்கூடிய சனி கிரகத்தை ஆராய்ச்சி செய்து அதனுடைய ஒளி வீச்சு எங்கே விழுகிறது என்று அந்த ஒளி வீச்சை கண்டு ஆராய்வதற்காக ஒளி வந்த பாதையிலே வந்தபோது அந்த அந்த ஒளி விழுந்த இடம் திருநள்ளாறு. சனி பகவானுடைய சனிக்கோளினுடைய பார்வை ஒளி வெள்ளம் பாய்ந்த இடம் திருநள்ளாறு. நம்முடைய முன்னோர்கள் வானத்து கோள்களை அளந்திருக்கிறார்கள். சிதம்பரத்திற்கு இதய கோயில் என்று பெயர். சிதம்பரத்திற்கு இதய கோயில் என்று பெயர். உலக மேப்பை கீழே பரப்பி அதிலே நீங்கள் 8 கோடு போட வேண்டும். குறுக்கும் நெடுக்குமாக 8 கோடு போட்டு சந்திக்க வைத்தால் அந்த 8 கோடுகளும் ஒரு புள்ளியிலே சந்திக்கும் நடுவே. அந்த நடுவிலே நீங்கள் குத்தி பார்த்தால் அங்கே இருக்கின்ற கோயில்தான் சிதம்பரம் கோயில். சிதம்பரம் கோயிலை இதய கோயில் என்று சொல்ல காரணம், உலகத்திலேயே அதுதான் இதய பகுதி. தம்பி எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் வடக்கு மாசீதியிலே இருக்கிறேன், தெற்கு மாசீதி வீதியிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய வீட்டுக்காரம்மா பக்கத்தில் இருந்து சொல்கிறார், மதுரை மாநகரத்தின் இதயத்தில் இருக்கிறோம். அப்படி என்றால் இதயத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல உலக உயிர்களுக்கெல்லாம் இதயமாக துடிப்பாக ஆட்டுவித்தால் யார் ஒருவன் ஆடாதாரே என்பது போல ஆட்டுவிக்கின்ற இறைவன் நடனம் புரிகின்ற இடம் அந்த தில்லை. ஆட்டம் என்று சொன்னால் அணு, அந்த ஆட்டத்தை புரிகின்றான் இறைவன். இலங்கையிலே தோன்றியவர் ஆனந்த குமாரசாமி. ஆனந்த குமாரசாமியினுடைய தந்தை ஒரு நாடகத்திலே, ஹரிச்சந்திரா நாடகத்திலே நடித்து கொண்டிருக்கிறார். அந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் அழகிய மாது ஒரு பெண்மணி திருமணம் செய்தால் அவரைத்தான் செய்து கொள்வேன் என்று சொல்லி ஆனந்த குமாரசாமியினுடைய தந்தையை திருமணம் செய்து கொண்டவர். அந்த தமிழருக்கும் ஆங்கில மாதுக்கும் பிறந்தவர் தான் ஆனந்த குமாரசாமி. அவர்தான் சிவபெருமானுடைய நாட்டியமும் உலக இயக்கமும் அணுவின் இயக்கமும் ஒன்று என்று ஆங்கிலத்திலே எழுதி உலகமெங்கும் பரப்பியவர். ஆகையினால ஆனந்த குமாரசாமியை நாம் நினைவு கூறுகிறோம், சிதம்பரத்தை நினைவு கூறுகிறோம். தில்லையிலே தலவிருட்சம் தில்லை. தில்லை என்பது ஊர் பேர் இல்லை, மரப்பெயர். திருவாஞ்சியம் என்ற ஊரிலே சந்தனம் தலவிருட்சம். திருப்பைங்கேலி என்ற ஊரிலே கல் வாழை தலவிருட்சம். இப்படி ஒவ்வொரு சிவாலயத்திலும் 1008 சிவாலயத்திலும் மரங்கள் விருட்சங்கள் இருக்கின்றன. ஒரு கோயில் பெருமை பெற வேண்டுமானால் விருட்சம் இருக்க வேண்டும், தீர்த்தம் இருக்க வேண்டும், மூர்த்தம் இருக்க வேண்டும். மதுரையிலே மூர்த்தம் சொக்கநாத பெருமானும் மீனாட்சியும், மதுரையிலே தீர்த்தம் வைகை, எழுகடல், புற்றாமரை தீர்த்தம். மரம் விருட்சம், கடம்ப மரம், மருத மரம், இந்த மரங்களெல்லாம் மதுரையினுடைய தலவிருட்சங்களாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒருவன் ஆராய்கிறான். அவன் பெயர் கார்த்திகேயன். அவன் யார்? என்னுடைய மாணவன். அவன் அப்படி வருவான் என்று எனக்கு தெரியாது. இயற்கையை நான் சொல்லிக் கொடுக்கவில்லை. பாடம் நடந்தபோது இயற்கை இடம்பெற்றிருக்கும். இயற்கை என்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா, எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா. அந்த இயற்கையை பல்லோருக்கும் உலகோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொன்னால் பாதுகாக்க வேண்டும். மரம் என்ற ஒன்று நீரினை வேரின் வழியாக
எல்லா இலைகளுக்கும் தருகிறது. நாம் பார்க்கிறோம் இலை என்று, அது இலை இல்லை, இருக்கு. என்ன இருக்கு? அந்த இலையில பூரா தண்ணி இருக்கு. தாங்கி இருக்கிறதெல்லாம் எதை தாங்கி இருக்கு? இலை பூரா தாங்கி இருக்கிறது தண்ணி தான் தாங்கி இருக்கு. வெட்டுங்கள், மறுபடியும் தழைக்கும். மறுபடியும் வெட்டுகின்றவனுக்கு நன்மை செய்யும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல வெட்டுபவனுக்கும் நிழல் தருவது மரம். அந்த மரத்தை முதன்மையப்படுத்தித்தான் சொக்கநாதன் மீனாட்சியும் 12 நாள் திருவிழாவில் முதல் நாள் திருவிழாவிலே கற்பக விருட்ச வாகனத்திலே அருள் பாலிப்பார்கள். அதே அடுத்து வருவது சிம்ம வாகனத்திலே அன்னை வருவார். சொக்கநாத பெருமானும் பிரியாவிடையும் கற்பக விருட்சம். ஏனென்றால் இந்த உலகத்து உயிர்களுக்கு வேறாகவும் நீராகவும் நிழலாகவும் வாழ்வாகவும் அவன் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்கு கற்பக விருட்சம், தீமைகளை எதிரிகளை மாய்ப்பதற்கு சிம்ம வாகனம் அன்னை வருகிறான். இப்படியெல்லாம் நான் பேசிய அந்த திருவிழா நிகழ்ச்சிகளை இங்கே நினைவூட்டி இருக்கிறார்கள். இங்கே தீர்ப்புரை சொல்ல வேண்டும். தீர்ப்புரையிலே பொழுதுபோக்கு பயன்பாடு, இந்த 2 திரைப்படத்திற்கு பேரே பொழுதுபோக்கு தான். வரி போடுகிறார்கள் என்றால் வருமான வரியே விற்பனை வரியே கிடையாது, கேளிக்கை வரி. கேளிக்கை வரி என்றாலே பொழுதுபோக்குக்கு ஒரு வரி. உலகத்திலே அதிசயம் என்னவென்றால் பொழுதுபோக்குவதற்கும் கூட வரி போட்டிருக்கிறான். அதுதான் உலகமெங்கும் இருக்கின்ற நிகழ்வு. அந்த கேளிக்கை வரி தருகின்ற திரைப்படங்களிலே படங்கள் எடுப்பதற்கு திருக்குறளை எடுக்க மாட்டான், கம்பராமாயணத்தின் கருத்துக்களை எடுக்க மாட்டான். அவனுக்கு தேவை 3 மணி நேரம் மக்கள் தங்களை மறந்து அமர்ந்திருக்க வேண்டும். அமெரிக்காவில் என்ன நடக்கிறது? ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க போரின் நிலைமை என்ன? உள்ளூரிலே மழை பொழிந்ததா அல்லது வட மாநிலங்களிலே மழை பொழிந்ததா என்ற எண்ணங்களையெல்லாம் மறந்து அங்கே நடக்கின்ற நிகழ்ச்சி குடும்ப நிகழ்ச்சியா, போர் நிகழ்ச்சியா, காதல் நிகழ்ச்சியா என்பதிலே ஒன்றி போய் தன்னை மறந்திருக்க செய்வதற்குத்தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலே கதைக்களத்திற்கு தகுந்தவாறு, காட்சி அமைப்பிற்கு தகுந்தவாறு பாடல்கள் அமையும். அந்த பாடல்களிலே கவிஞர்கள் பொழுதுபோக்குக்காக எழுத மாட்டார்கள். இப்போ நாம் சொல்கிறோம் திரைப்படத்தில் பூரா கேலி பாட்டு இருக்குது, கிண்டல் பாட்டு இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் ஓடும். அவளே செய்த பிள்ளை மாப்பிள்ளை, மாப்பிள்ளையாக உட்காந்துருக்காரு, அவரை போய் மாப்பிள்ளைன்னு சொன்னால் ஏயா மாப்பிள்ளைன்றாங்க. அவர் இன்றைக்கு பொறுப்புக்கு வருகிறார். பிள்ளைனாவே ஆம்பளை தான், மாப்பிள்ளைனா பெரிய ஆம்பளைன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தை கட்டி காக்கின்ற பொறுப்பு இவனுக்கு வந்து விட்டது. இந்த பெண்ணை பார்ப்பான், பெண்ணுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் யாவரையும் பார்ப்பான், பெற்ற தாய் தந்தையரை பார்ப்பான், தனக்கு வந்த பெண்ணினுடைய அம்மா அப்பா மாமனார் மாமியாரையும் கொஞ்சம் பார்த்து கொள்வான். இதெல்லாம் அப்பர் சுவாமிகள் சொல்றார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ. ஐயன்னா அண்ணன் குருநாதர். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அம்மாவையும் அப்பாவையும் மாமா மாமின்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்பர் சுவாமிகள் ஆண்டவனை எந்த உறவும் சொல்லி கூப்பிடுங்கள், எல்லாவற்றிற்கும் அவன் வருவான், தோழனாக வருவான், எதிரில் இருக்கின்ற தந்தையாக தாயாக வருவான், மாமனார் மாமியாக வருவான். அவ்வளவு உறவுகளையும் தந்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க வைத்தான். உலகத்திலே பெருசு மானிட பிறவி. ஓரறிவு உடையது தாவரம். தாவரத்துக்கு தொடு உணர்ச்சி மட்டும்தான். தொடு உணர்ச்சியோடு நாக்குணர்ச்சி இருக்கிற நத்தை 2 அறிவு. தொடு உணர்ச்சி நாக்குணர்ச்சியோடு மூக்குணர்ச்சி இருக்கக்கூடிய எறும்புக்கு 3 அறிவு. அதுக்கு கண்ணு காது கிடையாது. 4 அறிவு உடையது தொடு உணர்ச்சி, நாக்குணர்ச்சி, மூக்குணர்ச்சி, பார்வை உணர்ச்சி இருக்கக்கூடிய வண்டுகள். வண்டுகள் இங்கே பறந்து போகும், ன்னு பறந்து போகும். அது காதுக்கு கேட்காது. ஏன் கேட்காது? காது கிடையாது, காதே கிடையாது. பறவைகளும் விலங்குகளும் 5 அறிவு. மனிதருக்கு சிந்திக்கின்ற 6 அறிவு. அதை சினிமாவில் சொன்னால் 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு. எவன் சிந்திக்க மறுக்கிறான் அவன் யாரு? 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு.
மீதி 5 அறிவு இருக்குமானா அதுவும் கூட டவுட்டு. 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு. அப்படி 6 அறிவு பெற்ற மனிதன் தான் படைக்கின்ற எல்லாம் உலகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று கருதுகிறான். திரைப்படமும் அப்படித்தான். வருமானம் கருதிதான் படைக்கப்படுகிறது. 10,000 பேர் வேலை பார்க்கிறார்கள், 20,000 பேர் வேலை பார்க்கிறார்கள், விமானத்தில் பறக்கிறார்கள், புகை வண்டியில் பயணிக்கிறார்கள், பேருந்துகளில் போகிறார்கள். இவ்வளவும் ஆயிரக்கணக்கிலே பல்லாயிரக்கணக்கிலே போய் கோடிக்கணக்கான ரூபாய் செலவிடுகிறார்கள். இவ்வளவும் எதற்காக? பணம் சம்பாதிக்க 1000 வழிமுறை இருந்தாலும் இந்த பொழுதுபோக்கு அம்சத்தினாலே மக்களை மகிழ்விப்பது. ஏனென்றால் இவன் எல்லா பிரச்சனையிலும் தானே சிக்கிக் கொள்வதும் உண்டு, பிறரால் சிக்க வைப்பதும் உண்டு. எல்லா கொடுமைகளிலும் இருக்கின்ற இந்த மனிதனை கொஞ்சம் சுறுசுறுப்பாக்குவோம், கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்துவோம். உலகத்தை பாரடா, நீ பார்க்கின்ற இந்த உலகம் மட்டும் இல்லையடா. தூம் தும்னு ஒரு படம் எடுத்தான், ரஷ்யாவில் போய் எடுத்தான். தாம் தும் என்ற படம் ரஷ்யாவினுடைய அத்தனை காட்சிகளையும் படம் எடுத்தான். நாங்கள் சிங்கப்பூருக்கு போயிருந்தோம் தமிழர் பண்பாட்டு கழகத்தின் சார்பிலே. அங்கே மீன் காட்சியை காட்டினார்கள். மலேசியா போனோம், இரட்டை கோபுரத்தை காட்டினார்கள். இங்கிருந்தே நாம் பார்க்க முடியாதவற்றையெல்லாம் இந்த ஜீன்ஸ் என்ற படத்திலே காட்டினார்கள். உலகினுடைய 7 அதிசயம். இந்த அதிசயம் மட்டுமே பெரிய அதிசயம் கிடையாதுங்க. அதிசயம் படத்தில் நடித்த பிரசாந்த் ஒரு அதிசயம். அவனுக்கு இணையாக நடித்த உலக அழகி ஐஸ்வர்யா ராய் ஒரு அதிசயம். ஏன் அவள் அதிசயம் என்று சொன்னால், 7 நாடுகளில் இருந்த அந்த குடிமக்கள் எப்படி எப்படி இருந்தார்களோ அந்த ஒப்பனை அந்த பெண்ணுக்கு செய்யப்பட்டது. எகிப்து நாட்டிற்கு போனால் எகிப்திலே ஒரு பெண் எப்படி இருப்பாள், பைசா நகரத்திற்கு போனால் அவள் எப்படி இருப்பாள், பாபிலோனியாவிலே தொங்கும் தோட்டத்திற்கு போனால் அவள் எப்படி இருப்பாள், சீனத்தின் பெருஞ்சுவரி பக்கத்தில் அவள் எப்படி இருப்பாள் என்பதை அவர்கள் காட்டினார்கள். எங்கிருந்து பார்க்க முடியும் இந்த காட்சிகளை? எங்கிருந்து காட்ட முடியும்? அமெரிக்காவில் இருந்த அண்ணன் தம்பிகள் 2 பேர், நாம் பணம் வைத்திருக்கின்றோம், நாம் தமிழர்கள், தமிழ் படம் எடுக்க வேண்டும், தமிழனை போட்டு எடுக்க வேண்டும் என்று எடுத்த படம் தான் ஜீன்ஸ் படம். குறை சொல்ல முடியுமா? பாடல்களில் குறை சொல்ல முடியுமா? படத்தை குறை சொல்ல முடியுமா? படங்களும் பயனுடையன. பாசமலர், பாகப்பிரிவினை, பாவ மன்னிப்பு, எத்தனையோ படங்கள். நம்ம மதுரையை பற்றி சொன்னாங்க. தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் கொண்டாட்டம். உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு இத்தனை நாளைக்கு பிறகு என்னுடைய வாழ்வின் விளிம்பு தெரிகிறது என்றால், என்னுடைய நினைவிலே போட வேண்டிய ஒரு பாட்டாக எதை வைத்திருக்கிறேன் என்றால், தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் கொண்டாட்டம்தான். அந்த கொண்டாட்ட பாட்டை கேட்டுக்கொண்டே நான் இந்த வாழ்வின் எல்லையை முடிக்க கருதுகின்றவன். ஆகையினாலே திரைப்பட பாடல்களெல்லாம் பொழுதுபோக்காக ஆண்டவன் படைச்சா என்கிட்ட பட கொடுத்தாங்கிற ஒன்று உங்கள்கிட்ட நினைவுபடுத்த சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்லலை, மறந்துட்டீங்க, சொல்லுவீங்க. என்ன அதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நம்ம போய் சாப்பிட போகிறோம். நான் காசிக்கு போயிட்டு திரும்புகிற போது ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கல. இன்னொரு இடத்துக்கு போனேன், அங்கேயும் சாப்பாடு தீர்ந்து போச்சு. இன்னொரு இடத்துக்கு போனேன், அங்கே நான் எதிர்பாராத வகையில் நம்ம சைவ சாப்பாடு 3-4 வகை காய்கறியோட பாயாசத்துலேயும் ஒரு கிண்ணத்தில் வச்சு, வடை வச்சு, அப்பளம் வச்சு, ஒரு குவளையில் நீர் வச்சு சாப்பிடுங்க. நான் கண்ணீர் விட்டேன். ஏன் கண்ணீர் விட்டேன் தெரியுமா? எனக்கு 2 இடத்துல உணவு கிடைக்கலைங்கிற நான் கண்ணீர் விடலை. இதை பார்த்தேன். வாழை இலை, பெரிய வாழை இலை, அதில் அருமையான பொன்னி அரிசி சோறு, ஒரு அவியல், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு வறுவல், இவ்வளவு இருக்கு. நான் இதற்கு என்ன செய்தேன்னு கேட்டேன். இந்த உணவிற்கு நான் என்ன செய்தேன்? இறைவா, வாழை தோட்டத்திலே போய் நான் வாழைகளை பறித்து வந்தேனா? நஞ்சை நிலத்திலே போய் உழுது பயிரிட்டு கதிரறுத்து களத்து மேட்டிற்கு கொண்டு சென்று அரிசியாக்கி கொணர்ந்து போட்டேனா? கீரை களத்திலே போய் அருகீரை அறுத்து வந்தேனா? வாழை தோட்டத்திலே வாழைகளை கொண்டு வந்தேனா?
பூசணிக்காயை பறித்து வந்தேனா, மசால் சேர்த்தேனா, இத்தனையும் என் முன்னே கொண்டு வந்து வைத்திருக்கிறாய். மகனே சாப்பிடு, மகனே சாப்பிடு. பட்டிமன்றத்திற்கு கிளம்புகிறேன். என் மனைவி இந்த சட்டையும் வேட்டியும் எடுத்து தருகிறார், அணிந்து கொள்கிறேன். இறைவா, இப்படி வெள்ளையாக நான் செல்ல வேண்டும் என்று இந்த உடை தருகிறாய். பயணிப்பதற்கு சாமிநாதனும் அழகப்பனும் வந்து எனக்கு மகிழ்வுந்திலே பிளஸர் காரிலே கூட்டி வருகிறார்கள். அத்தனையும் நான் அனுபவிக்கிறேன். பொன்னாடை போர்த்துகிறார்கள், ஆசிரியர் என்று பாராட்டுகிறார்கள், பரிசு பொருள்கள் தருகிறார்கள். யாவற்றையும் பெறுகிறேன், மகிழ்கிறேன். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். நல்ல தாய் தந்தையரை தந்தான், பிள்ளைகளை தந்தான், சொத்து சுகங்களை தந்தான், உறவுகளை தந்தான், இந்த உலகத்தை தந்தான், உலகத்தின் இன்பங்களை கொட்டி கொடுத்தான். அந்த கொட்டி கொடுத்த இன்பங்களிலே ஒன்றாக திரைப்படத்தையும் திரைப்பட பாடல்களையும் கொடுத்தான். ஆகையினாலே நான் பாட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டு இப்போது சொல்லுகிறேன். ஆண்டவன் படைச்சா, அனுபவின்னு கொடுத்தான், அனுபவிப்போம். கிடைக்கின்ற கேளிக்கைகளை, பொழுதுபோக்குகளை ஏற்றுக்கொள்வோம். எண்ணங்களிலே ஏதாவது கொஞ்சம் கசப்புகள் தெரியுமானால் அவற்றையெல்லாம் மாற்றுவதற்கு திரைப்பட பாடல்கள் மருந்தாக பயன்படும். பொழுதுபோக்கிற்கு பாடல்கள் இருக்க வேண்டும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், திடீரென்ற கொஞ்சம் ஓட்டம், எல்லாத்திற்கும் என்ன வேண்டும்? பொழுதுபோக்கு அம்சங்கள். இவர்களே ஒப்புக்கொண்டார்கள். மனதிற்கு ஆறுதல் தருகிறது என்று சொன்னார்கள், பொழுதுபோக்காக இருக்கிறது என்று சொன்னார். பொழுது போவதும் ஒரு நன்மைதானே. பாகப்பிரிவின படத்தில் தலையா பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து அந்த பாட்டில் அவர் கேட்பார், தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும்பொருளும் வீடு வந்து சேர்ந்தால் போதுமான்னு கேட்பார். இந்த அம்மா சொல்லுவா, மானமே ஆடைகளாம் மரியாதை பொன். என்ன அருமையான பாட்டு! மானந்தாயா எங்களுக்கு ஆடை. மானமே ஆடைகளாம் மரியாதை பொன்னகையாம், நாணமாம் குணம் இருந்தால் போதுமே இந்த நாட்டு மக்கள் குல பெருமை விளங்குமே என்று சொன்னால், அப்படிப்பட்ட பெண் மக்களும் தாய்மார்களும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் பெண் குலத்தின் பொன் விளக்குகள். இவருடைய பொன்னடிகளை நான் வணங்குகிறேன். இவர்களாலே தான் மாதம் மும்மாறி பொழிய வேண்டும். நீதி தவறாத அரசனால் ஒரு மழை, வேதம் ஓதுகின்ற வேதியருக்கு ஒரு மழை, மாதர் கற்பின் மாண்பினுக்கு ஒரு மழை. முன்னே 2 மழை பொழியாமல் போகலாம், ஆனால் மாதர் கற்பின் மாண்பினுக்காக பொழிகின்ற மழை தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கும். அந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நிறைவாக தம்பி விஜயகுமார் இங்கே வாங்க, தம்பி ராகவ பாண்டிங்க வாங்க. எனக்கு 2 பையங்க. மூத்தவன் பேர் செந்தில் சிவ கந்தவேள், இளையவன் பேர் பதஞ்சலி வேங்கடவேள். இப்போ இளையவன் இன்ஜினியராக வேலை பார்க்குறான், மூத்தவன் ஒரு பேட்டரி கம்பெனியில் வேலை பார்க்குறான். இவர்கள் நான் பெறாமல் பெற்ற பிள்ளைகள். தம்பி விஜயகுமார் வந்து என் பெற்ற பிள்ளையை காட்டில் கூடிய நல்ல தம்பி. அவர் நீடூழி வாழ்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன். கை தட்டுங்க. அடுத்ததாக அன்பு தம்பி இளங்கோவன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பொன்னாடை பற்றி கௌரவம் செய்யப்படுகிறது. அன்பு தம்பி திருமுருகன் அவர்களுக்கு ஈரோட்டிலிருந்து குமரன் அவர்கள் வந்துள்ளார்கள். இவரும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், அவர்கள் மனைவியும் ஒரு பேச்சாளர். தலைவி ஜெயலட்சுமி ஐயப்பன் அவர்களுக்கு மணமக்கள் பொன்னாடை போட்டி கௌரவம் செய்தார்கள். ஒரு 3 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பிரைஸ் இருக்குது. இந்த பட்டிமன்றம் நடந்ததை பற்றி அனைவரும் தயவுசெய்து பொறுமையாக இருந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வேண்டுமாய் மணமக்கள் வீட்டு சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பட்டிமன்ற பார்வையாளர்களுக்கு இதை கவனமாக கேளுங்க. தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நாங்கள் கேட்குறவங்க மட்டும் பதில் சொன்னால் போதும். ஏன்னா அப்போ தான் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். எல்லாரும் லிசன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க, வளகாப்பிற்கு
சொன்னாங்க. இருந்தாலும் முன்னாள் இருக்கிறவங்க சொல்றதுனால எதுக்கிட்டோம் பரிசோதனை சித்தப்பா மார்க்கெட்